அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வர்ற மாதிரி தான் கணக்கு. நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்டிஏ கூட்டணி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணி. எங்களுடைய கொள்கைகளையோ கருத்துக்களையோ முழுமையாக அவங்க ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய கொள்கையோ அவங்களுடைய கருத்துக்களையோ நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கலை. இன்னும் கேட்டால் இந்த ஆட்சி முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் என்று ஒரு முறை கூட தொடர்ந்து வரக்கூடிய பிரதமர் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ என்ன கையெழுத்து போட சொல்ல செல்வ பெருந்தகை தானே கையெழுத்து போட்டாரு. கிரீஸ் ரோடங்கர் தானே பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுக்காக ராகுல் காந்தி வரல, சோனியா காந்தி வரலன்னு கேட்குறீங்களா? இல்லை, இந்த நீங்க ஒவ்வொன்று அவர் பிரதமர் ஒரு மாநில எடப்பாடி பழனிசாமி இந்த அடுத்த முதலமைச்சர் ஆக போறார். அதற்காக இந்த என்டிஏ கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் கடினமாக உழைக்கணும்னு ஒரு வார்த்தை வரணும். நீங்கள் அதை அமித்ஷா சொன்னால் போதும், இல்லை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னால் போதும், அதனால் ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் சொல்கிறது போதும். இதை நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்ததுன்னா நாங்கள் அதை சொல்லியன்னு சொல்லலாம். நாங்கள் அதை உறுதியாக இருந்து இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து நாங்கள் வேலை செய்ய சொல்ல, பிரதமர் வர சொல்லணும், அவர் பேச சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பமா இருக்கலாம். ஆனா அந்த விருப்பம் நிறைவு யதார்த்தமான சார். அப்போ நீங்க இதனால என்ன இல்ல இப்போ மதச்சார்பக முற்போக்கு கூட்டணின்னு சொல்றாங்க திமுக. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல பேசக்கூடிய தலைவர் என்ன சொல்லுவாங்க? காங்கிரஸோ முக ஸ்டாலினுடைய தலைமையில நீங்க இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிற ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காரா? ஆரம்பிக்கல. அது மாதிரி தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு பிரதமரும் கேட்பாரு. நீங்க தேர்தல் தேதி சொன்ன பிறகு இப்போ கூட்டணியை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொகுதி பங்கீடு முடிஞ்சு வேட்பாளர் அறிவிப்புலாம் வரணும். இது எல்லாம் நடந்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டுமே வரும்போது அதை சொல்லுவார். இப்போ அரசு திட்டங்கள் இப்போ கூட்டணி கூட்டங்கள் தான் நடக்குது. கூட்டணியுடைய அமைப்பு ரீதியான எங்களுடைய களப்பணிகள் தான் இன்னைக்கு தொடங்கி இருக்கோம். நாங்கள் களத்தில் நிற்கிறோன்றதை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். எங்களுடைய கூட்டணிக்கு பலம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் தேர்தல் களம் என்பது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் களத்தில் போய் நிற்போம். இப்போ களத்தில் நாங்கள் மக்கள்கிட்ட இருக்கமே தவிர தேர்தல் களத்தில் இல்லை.